ஹாய் கைஸ், பற்றியா நம்ம ஒரு வாடஞ்ச பில்டிங் வந்து பல வருஷமாக ரொம்ப பழைய வீடு இது. ரொம்ப இடிஞ்சு போன நிலையில் இருக்குது, ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. ஏன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு இலை பாதி தூரத்துக்கு இறங்குது கைஸ், ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த ஒரு கட்டிவிரியன் பாம்பு வலுன்னு சொல்கிறாங்க வேறு. நம்ம பார்த்து கீழே பார்த்து தான் போகணும், ஒரு அடியும் எடுத்து வைக்கிறது ரொம்ப உயிருக்கு ஆபத்தான இடமா இருக்குது. பார்ப்போம் போய் இல்லை அமானுஷமான விஷயம் இப்போ நடக்குமான்னு தெரியல. ஏன்னா பகல் டைமாக இருக்குது, நைட்டில் இந்த இடம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இமேஜின் பண்ணி பார்க்கவும் முடியல, ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது. நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். என்னன்னு தெரியாது, வண்டியில் என்ன புறஞ்சிருக்கும் கூட தெரியாது, நாளே தெரியல. ரொம்ப ஐஸாக பாருங்க, சிப்பு மூடி இருக்குங்க. கட்டணம் கரெக்டாக கட்டையே உடஞ்சி இங்கே ஒரு செல்ஃப் மாதிரி இருக்குது. யாரும் உடச்சிருக்காங்க அந்த அட்டையை. ரொம்ப பாழடைஞ்ச நிலையில் இருக்குல்ல, ரொம்பவே. ஸோ வீடியோ பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஹாலில் போட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். நான் லாஸ்ட் டைம் ஒரு தடவை இந்த இடத்த பார்க்க வந்திருந்தேன் தனியாக. இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல நான் அந்த பாம்பு பார்த்தேன் கைஸ். இந்த இடத்துல கிடந்துச்சு, காலுக்கிட்ட சுற்றி கிடந்துச்சு கைஸ். எங்கே வேணால் என்ன வேணா இருக்கலாம். கீழே மட்டும் பார்த்து நான் கேமரா ஃபோனே பார்க்காத. இன்னொரு நாள் அங்கே பார்த்தேன், இன்னொரு நாள் அன்றைக்கே பார்த்தேன். பதட்டத்தில் நான் வெளில போயிட்டு வரத்துக்குள்ளே இங்கே வந்துச்சு கைஸ். அந்த நேரமாக என்ன தேடி தான் வந்துருக்கேன் நினைக்கிறேன் அந்த பாம்பு. என் பக்கத்தில் கூட இருக்கலாம், நான் கண்ணுக்கே தெரியாது. ஏன்னா அது இலையும் பச்சை இலை, காஃபி இலை, இந்த மாதிரி கலர் எல்லாம் கலந்துருக்கும் அது மேலே. அது கட்டி விரியனா இல்லை கண்ணாடி விரியனான்னு தெரியாது. பாம்போட ஃபோட்டோ வேணால் போட்டுக்கிறேன், அது என்ன பாம்புன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. எல்லாம் ஓடு உடஞ்சிருந்தது, ஓடு உடஞ்சிருந்தது, அதான் கேஸ் இருக்குது. இங்கேயும் செல்ஃப் இருக்குது, இங்கேயும் உடஞ்சிருக்கலாம். அது இருக்கு. அந்த காலத்தில் எப்படி ஒரு 20 வருஷம் பழைய பில்டிங்காக 30 வருஷமாக தெரியல, ரொம்ப பழைய பில்டிங் அது. சில பேர் இது ஒரு பள்ளி மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. சில பேர் இங்கே வேலை பார்க்குறாங்க, பக்கத்தில் ஒரு இது மாதிரி ஃபேக்ட்ரி மாதிரி இருக்காது. அங்கேருந்து இங்கே வந்து வேலைக்கு பார்ப்போம், வேலை பார்க்குறவங்க நன்றி இடம் சொல்கிறாங்க, போஸ்டர்ஸுங்கிறாங்க. என்னன்னு தெரியல எனக்கு. உள்ளே போகலாம் பயமாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்கு இடங்க. இதெல்லாம் இருக்குது, என்னது நெருப்பெல்லாம் எரிய விடுவாங்களே, அதாவது போய் பார்ப்பேன். சரி அமைதி எங்கே நாங்கள் இது பார்த்துட்டேன். அடிச்சு சைடில் இங்கே ஓட்டா சரி விட்டேன். குப்பையெல்லாம் வந்து போட்டேன். நல்லா பார்த்திங்களா, எல்லாம் ரொம்ப லைட்டாக பண்ணுறேன். ஆண்ட்ராய்டு வெளியில் போகிற வழி நினைக்கிறேன். சரி பாத்ரூம் நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப மோசமாக ஜாக்கிரதையாக இறங்கணும். ஃபோனை பார்க்குறதா, வீடு இருக்கிற ரெக்கார்ட் ஆகிறத பார்க்குறதா. நைட்டு ஒரு நாள் வருவோம், பகல்லே போக மாட்டேன். நைட்டு இருக்க முடியுமானே தெரியல, ரொம்ப இருக்குது, ரொம்ப இருக்குது. இந்த ஒரு மரங்கள் வாழ்க்கணும் பாருங்க. இந்த மரம் தான் இந்த 2 வளர்ந்து தெரியாது. இந்த படி மரமே வளர்ந்துருக்கு. பாத்ரூம் நினைக்கிறேன், பாத்ரூம் மேலே தான் இருக்குது. பாத்ரூம் தான் அந்த சைடு வந்து டாய்லெட்னு நினைக்கிறேன். இங்கே வந்து துவைப்பாங்கடா கேஸ், கல் அது மாதிரி இடிக்க முடியலாங்க. நல்லா கஷ்டமாக சூப்பராக இருக்குது கைஸ். இந்த மாதிரி இடத்துக்கு நான் போனது இல்லை. எனக்கு இந்த மாதிரி பழைய பில்டிங்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் கைஸ். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்க. அந்த காலத்தில் கட்டுமானம் கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு வழி, அந்த பக்கமும் இடம் இருக்குது. இதுக்கு வந்து இந்த சைடு இதே மாதிரி அந்த சைடும் ஒரு ரூம்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்க்கலாம். சரி வாடா போகலாம். அங்கே நிற்காத, கீழே பாடுறா. இதெல்லாம் ரொம்ப இட்டு போன நிலையில் இருக்கலாம். அந்த சைடு போக முடியுமா? அந்த சைடு இருக்கலாம் பாம்பு, எங்கே வேணா இருக்கலாம். இந்த இடத்துல எங்கே வேணா இருக்கும் கைஸ். வழியில் கண்டென்ட் யூஸ்லாம் பண்ணுவாங்க போல. அங்கே நிறையா பாட்டில்லாம் கிடக்கு. ரூம் இருக்கு. பாருங்க, ஒரு அரசு மரமே வாங்குறீங்க. அரசு மரமே இந்த வீட்டுக்கு வளர்ந்துருக்கு. அப்போ நீங்கள் நினச்சிங்க இது எத்தனை வருஷம் பழமையான பில்டிங்னு.
அனுப்பிச்சிட்டு ரூம் மாதிரி போகுது. இங்கே ஒரு ஓப்பனாக இல்லை. ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து செஞ்சு பார்த்துக்கல. ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துக்கிறேன். இங்கே ஒரு செல்ஃப் இருக்குது. ரெண்டு பேரும் அந்த சைடு தருவாங்க. அதே மாதிரி மாடலில் இந்த சைடு கட்டியிருக்காங்க. ஏதோ முட்டை தெரியல, இவ்வளோ இருக்கு. கோழி முட்டையோட 2 மடங்கு இருக்கு. இங்கே இருந்தவங்க வந்து இந்த அடுப்பில் சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க நினைக்கிறேன். கையில் தெரிஞ்சுவாங்க அடுப்பு கண்ட்ரோல் பண்ணுறது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம் அந்த காலத்தில் அவங்க அடுப்பு வச்சு சமைச்சிருக்காங்க. மண்ணெடுப்பு கல்யாணம் முடிச்சுட்டு இருக்கு. எத்தாலும் உடம்புக்கு வந்துடும் நினைக்கிறேன். அது கட்டடம் ரொம்ப இதாக ஆகாமல் இருக்குது. அந்த சைடு உள்ள ரூம்ஸ் மாதிரி தான் கைஸ். அப்படியே இதே மாதிரி காப்பி பண்ணி கட்டியிருக்காங்க. இதே மாதிரி தான் இருக்குது. இங்கே ரொம்ப நேரம் சேஃபு கிடையாதுடா. இதெல்லாம் கூலிலாம் இருக்குது. எங்கே இருந்தாலும் பாம்பு வரலாம். ரொம்ப தைரியமாலாம் இங்கே ஹேண்டில்லாம் பண்ணுறது கஷ்டம். இத்துடன் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.